அடிக்கடி டீ காஃபி குடிச்சிட்டே இருக்கேன். அதனால நான் மெயினான மீலை சாப்பிட்றது இல்லை. காலையில் சாப்பிடாம ஒரு டீ, மதியம் பசிக்கும் ஒரு டீ, நைட் வந்துட்டு சாப்பாடுக்கு ஒரு டீ. ஏன் டீ காஃபி குடிச்சோன்னா நமக்கு பசி எடுக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? டீ அண்ட் காஃபி வந்துட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தயாரிச்சாங்க அப்படின்னா, இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, ரோடு வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு நாள் கூலி ரொம்ப கம்மியாக தான் இருக்குமாமா. அவங்க வேலைக்கு வரும்போது அந்த 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ ஃபுல்லாக அவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்குறதுக்காக, பசியை தள்ளி போடுறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் டீ காஃபி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பெவரேஜஸ்லாம். ஸோ நம்ம இதெல்லாம் அந்த அளவுக்கு உடல் உழைப்பு பண்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். ஒரு டீ, மதியம் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ. இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கும் போது பசி அடங்கி தேவையான உணவை சாப்பிடாம எல்லாரோட பிளட் ரிப்போர்ட்லயும் அயன் டெஃபிஷியன்சி, அனிமியா, யாரோட ரத்தத்திலயும் சத்து இல்லை, எல்லாரோட ரத்தத்திலயும் என்னன்னா நிறைய கிருமிகளும் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. டீயை லிமிட் பண்ணுங்க. அப்படி இல்லை உணவுக்கு பின் நீங்க டீ எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உணவோட எடுக்கிறது அப்படிலாம் வச்சுக்க வேணாம். பிரச்சனை என்னன்னா இப்போ உணவே சாப்பிடுறது இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. டீ காஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா உணவுக்கு பின் அப்படியே எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, நம்ம உணவு கரெக்டான குவான்டிட்டியில சாப்பிட்டோம்னா இந்த டீ காஃபிக்கான கிரேவிங்ஸே நமக்கு வராது. ட்ரை பண்ணி பாருங்க.